அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிவி தினகரனுக்கு மே 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரட்டை இலையை பெற லஞ்சம் கொடுத்த புகாரில் டிடிவி தினகரன் மற்றும் அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, டிடிவி தினகரனுக்கு மே 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லுங்க. சற்று நேரத்துக்கு முன் டெல்லியில் உள்ள சீஃப் சதாரி நீதிமன்ற வளாகத்திலே சிறப்பு நீதிபதியான பூனம் சௌத்ரி முன்பு டிடிவி தினகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் தொடர்ந்து போலீஸ் காவலிலே இருக்க வேண்டும், விசாரணைகள் தொடர வேண்டும் என டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவு தரப்பிலே நீதிபதி மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே அவர் 4 நாட்கள் டெல்லி போலீஸ் விசாரணையில் முதலில் இருந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு 5 நாட்கள் போலீஸ் காவலிலே இருந்திருக்கிறார். ஆகவே தற்போது அவருக்கு போலீஸ் காவல் தேவையில்லை, நீதிமன்ற காவல் அளிக்கலாம் என நீதிபதி முடிவு செய்து மே மாதம் 15ஆம் தேதி வரை ஜுடிஷியல் கஸ்டடி என்று சொல்லப்படும் நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே இன்று மாலையிலே டிடிவி தினகரன் டெல்லியில் உள்ள திஹார் ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது என டெல்லி போலீஸ் காவல்துறையை சொல்கிறார்கள். அதற்கான சமுதாயங்களை முடித்து பின்னர் அவர் சிறையிலே வைக்கப்படுவார். கணபதி, 5 நாட்கள் டெல்லி போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தார்கள். இந்நிலையில் தற்போது விசாரணையின் அளவு முடிந்திருக்கிறதா? மீண்டும் போலீஸ் காவல் கோர ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை பொறுத்தவரை விசாரணை இன்னும் முடிந்துவிட்டதாக அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் ஹவாலா பணம் எப்படி சென்னையில் இருந்து பல்வேறு இடங்கள் மூலமாக, அதாவது கொச்சி போன்ற இடங்கள் மூலமாக டெல்லி வந்து அடைந்தது என்பதை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள். அந்த நரேஷ் என்கிற ஹவாலா தரகர் கைது செய்யப்பட்டார். அவரும் தற்போது டெல்லி போலீஸ் வசம் இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கும் தகவல்களின் அடிப்படையிலே 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுகேஷ் சந்திரசேகரிடம் இருந்து 1,30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு சிறு பகுதி மட்டும்தான் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதம் உள்ள பணம் எங்கே? 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டது, அதிலே 10 கோடி ரூபாய் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று டெல்லி போலீஸ் சொல்லி வரும் நிலையிலே மிச்ச பணம் எங்கே சென்றது, எப்படி யார் யார் மூலமாக சென்றது என்பதை பற்றிய விசாரணைகள் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய காவலிலே இருக்க வேண்டும் என டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் விரும்பினார்கள். ஏற்கனவே சுகேஷ் சந்திரசேகர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். டெல்லி போலீஸ் காவலிலே இருந்து விசாரணைகள் முடிந்த பிறகு அவர் தற்போது நீதிமன்ற காவலிலே இருக்கிறார். போலவே தற்போது டிடிவி தினகரன் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கணபதி, இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்கள்லாம் என்னென்ன? காவல்துறை தரப்பிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், எங்களிடம் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. சுகேஷ் சந்திரசேகர் டிடிவி தினகரனுடன் தொடர்பிலே இருந்தார் என்பதற்கான ஆதாரங்களை ஆரம்ப கட்டமாக விசாரணையில் தேடினோம். இதிலே சுகேஷ் சந்திரசேகருடைய ஒரு தொலைபேசியிலே வாட்ஸ்அப் மூலமாக இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டிடிவி தினகரனை தொடர்பு கொண்டதற்கான ஆதாரம் இருக்கிறது. அதே போல இன்னொரு பக்கத்தில் இருந்தும், அதாவது டிடிவி தினகரன் பக்கத்தில் இருந்தும் இதே போல ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான விசாரணைகளை தற்போது நடத்தி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்திலே பணப்பரிமாற்றம் எப்படி நடந்தது என்பது குறித்து பலரிடமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுகேஷ் சந்திரசேகரிடம் தொடங்கிய இந்த விசாரணை தற்போது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஹவாலா தரகரான நரேஷ், தவிர டிடிவி தினகரனின் நண்பரான மல்லிகார்ஜுன் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவை சேர்ந்தவர்கள் தகவல் அளித்திருக்கிறார். கணபதி, காணொலி மூலம் விசாரணை நடத்த டெல்லி போலீசுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த மாதிரியான விவகாரங்களிலே பொதுவாக நீதிமன்றங்கள் காவலிலே எடுத்து விசாரணை நடத்துவதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே அனுமதிக்கின்றன. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்ற காவலில் வைப்பதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தாக இருக்கிறது. இதற்கும் காரணம் என்னவென்றால், போலீஸ் தரப்பிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் குற்றச்சாட்டு என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் போலீஸ் காவலில் இல்லாமல் இருந்தால்
சுதந்திரமாக அவர்கள் நடமாட முடிந்தால் அவர்கள் சாட்சியங்களை கலைத்து விடுவார்கள், ஆதாரங்களை அழித்து விடுவார்கள். ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய காவலிலே இருக்க வேண்டும், விசாரணையின் விவரங்களை பெற வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை போலீஸ் தரப்பில் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரை போலீஸ் விசாரணைக்கு குறிப்பிட்ட அவகாசம் அளித்து அதன் பிறகு தேவைப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதிமன்ற காவலிலே வைக்க வேண்டும், தொடர்ந்து போலீஸ் காவலிலே வைக்கக்கூடாது என்பதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அந்த மாதிரியான நடைமுறைகள் தான் பொதுவாக பின்பற்றப்படுகின்றன. கணபதி, டிடிவி தினகரனுக்கு மே 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில இரட்டை இலை சின்னம் தொடர்பான லஞ்ச விவகாரத்தில் அவருக்கு உதவியதாக கருதப்படும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனாவின் நிலை என்ன? அவரிடம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் விசாரணை எந்த அளவில் இருக்கு? மல்லிகார்ஜுனா மூலமாக டிடிவி தினகரன் பலருடன் தொடர்பில் இருந்திருக்கலாம். இரட்டை இலை சின்னம் விவகாரத்திலே மல்லிகார்ஜுனா மூலமாக ஹவாலா தரகர்கள் மற்றும் சுகேஷ் சந்திரசேகர், இதை தவிர இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் ஆகியோரிடம் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாகத்தான் அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், டிடிவி தினகரனின் உதவியாளரான ஜனார்த்தனன் என்பவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் இந்த வழக்கிலே அவரை ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக கருதவில்லை என டெல்லி போலீசார் சொல்லிவிட்டார்கள். தேவைப்பட்டால் அவரை சாட்சியமாக சேர்க்கலாம் என்று இருக்கிறார்கள். ஆனால் மல்லிகார்ஜுனை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார். கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலிலும் அவரிடம் விசாரணை நடந்தது. ஆகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நேரத்திலே அவருக்கும் இந்த விவகாரத்தில் என்ன பங்கு இருந்தது என்பதை குறித்து அறிந்து அவரையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்பது டெல்லி போலீஸ் தற்போதைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் பல்வேறு விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். கணபதி, மீண்டும் மீண்டும் தமிழக அரசியல்வாதிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது பணம் கொடுக்க டிடிவி தினகரன் முற்பட்டார் என்றால் அதனை வாங்குவதற்கு எந்த அதிகாரி தயாராக இருந்தார், அதனை பற்றி அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அது சம்பந்தமாக விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அவர்களிடம் நாம் மீண்டும் மீண்டும் டெல்லி போலீஸ் தேர்தல் ஆணையத்திடம் என்ன விசாரணை நடத்தி இருக்கிறது, அங்குள்ள அதிகாரிகள் யாரிடமாவது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் டெல்லி போலீஸ் யாரையும் விசாரிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் எங்களிடம் கொடுக்கவில்லை, தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த எந்த அதிகாரியிடமும் இதுவரை விசாரணை அதிகாரப்பூர்வமாக நடத்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த யாரும் இதுவரை விசாரிக்கப்படவில்லை என்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இங்கே சாணக்கியபுரியில் உள்ள டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவு அலுவலகத்திலும் பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடந்த போதும் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த ஒருவரும் இங்கே வரவில்லை, எந்த விசாரணையும் நடக்கவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அவர்களை இரட்டை இலை விஷயத்திலே தாக்கம் கொடுப்பதற்கு, அழுத்தம் கொடுப்பதற்கு முயற்சி மட்டும் நடந்ததா அல்லது பண பரிமாற்றமும் நடந்ததா என்ற கேள்வி எழுகிறது. இதை பற்றி விசாரித்துக் கொண்டிருப்பதாக டெல்லி போலீசார் சொல்கிறார்கள். ஏனென்றால் முழுவதுமாக 10 கோடி பணம் கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லியிருந்தாலும் இதுவரை அந்த பணம் முழுவதுமாக பிடிக்கப்படவில்லை. ஆகவே மீத பணம் எங்கே சென்றது என்பதை பற்றி விசாரிக்கும் பற்றி தெரிய வரும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது.